பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. அப்ப அதுல கிடக்குற பெட்ரோல் தான் அடிக்கலாம். அவளை அந்த அடிக்கலாம். அப்ப உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு உங்களை கிள்ளஞ்சி போய் வாரன்னு சொன்னால் முடிஞ்சிருமே பெட்ரோல். சாதாரண வாங்குறதுனா பெட்ரோல் இருக்குது. பெட்ரோலை தாண்டி சாப்பிட ஜாமான் வேணும், அதை யோசிக்கணும். என்ன கியூஆர் நடைமுறைப்படுத்த போறோம்ன்றத பரபரப்பா மக்கள் பேசுவினும் தெரியும். உங்கள்கிட்ட இல்லையோன்னு கதைப்பினுன்றதுக்கா மாகாண சபை தேர்தலில் நாங்கள் வைக்க போறோம் இன்னொரு வெடியேந்திக்கு போட்டுருக்கேன். ஆபீஸ்லயே சில பேர் இருக்கிறாங்களா, வீட்டை காத்தடிக்கிறா, வீட்டை காத்தடிச்சு ஓடு காலண்டு லீவ் எடுத்துட்டு வரட்டா அப்படி இருக்கிறாங்களா? காத்தடிக்கிறோட படகுக்கு லீவு செய்யறது. இந்த ஹோர்மோஸ் நீரிணைய அமெரிக்காவுக்கு கூட அதால எரிசக்தியில் எரிபொருளை விடாத நீரிணைய இந்தியாவுக்காக திறந்து விட்டுருக்காங்க. ஈரான் கப்பலை பாதுகாத்திருக்க வேண்டியது அதான். ஆனா இந்தியா அந்த சப்போர்ட் செய்யல. அது டீலடாப்பா. இப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த கப்பலை காப்பாற்றி தந்தா சரிதானே. இப்போ ஒரு இலங்கைக்கு அடிக்கிறேன், 2 இலங்கை அடிச்சு இதான் திருப்பி விட்டா இந்தியா தானேடா. சக்கரை இனிக்கிற சக்கரை எறும்புக்கு என்ன அக்கறை இருக்கட்டும். என்ன கலாதியா வலிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடா, இந்த கியூஆர் எங்கேயோ விற்கிறாங்களாம், அதான் போய் பார்த்து வாங்கிட்டு வருவோம் மட்டும் மனுஷி அனுப்பி விட்டாள். அண்ணா அந்த கியூஆர் விற்கிற இல்லையாண்ணா, இதுங்க உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். விற்கிறன்ற கதை சொல்லிருக்கீங்க விஷயந்திரியாக்கள் மாதிரி. கியூஆர்ன்றது அண்ணா அந்த லிங்க் கொண்டு வரும், அதுல போடுறது. அடே அப்படி சரி, நல்ல காலம் அண்ணா. நீங்கள் போயிருந்தீங்கன்னா கடைசி அங்க உங்களோட மூட்டையை பார்த்துட்டு போலீஸ்காரனே பிடிச்சிருப்பாங்க, குண்டு வைக்க போறீங்கன்னு. கியூஆர்ன்றதுன்னா ஒரு லிங்க் கொண்டு போடுவான், அதை உங்களை வாட்ஸ்அப்புக்கு போடுவோம். உங்களோட வாட்ஸ்அப் இல்லைன்னு உங்களோட மோண்ட வாட்ஸ்அப்புக்கு போட்டு விடுறேன். அந்த லிங்க்குள்ளால போய் அதுல உங்களோட வாகன நம்பர் அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்பான். அதுல எல்லாம் கொடுத்தா அதுக்கு ஒரு கியூஆர் வருவான். பைக்குக்கு 1 லிட்டர் பெட்ரோல், காருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் உண்டு. அதெல்லாம் பைக்குக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 5 லிட்டர் கொடுத்தவனாக்கும். இப்ப எவ்வளவு கொடுக்குறான்னு தெரியல. அவ்வளோ லிட்டர் பெட்ரோல், காருக்கு 20 லிட்டர் ஆக்கும், ஆட்டோக்கு அப்படி இருக்கு. நான் என்னென்ன மோட்டர் சைக்கிள் தானே இந்த மனசீட்டா நிக்குது. அப்போ விடிய வேணும்னு சொன்னால் கியூஆர் கோட் கொடுக்குறாங்களாம், வாங்கிட்டு வாங்க. கூப்பங்காட்டோட வலிக்கிட்டீங்க. அப்ப நான் கூப்பங்காட்டுகள் தண்ணி போத்துல சாப்பாடு எல்லாம் காட்டிக்கணும். வெயில்ல சரியா வலிக்கிட்ட நல்ல காலம் நீ வந்த நீ அது சரி. அந்த லிங்க் எங்க வாங்குறது? லிங்க் வந்து அது ஒன்றும் வேண்டிய, அதை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க வாங்கி நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வேணான்னு உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தரேன். நாங்கள் ஒண்டா இதா பழகுற, நீ சும்மா என்னட்ட உங்களுக்கு அடி சும்மா தாரன் வச்சிருங்க. ஜனமும் சில பேர் என்ன கொஞ்சம் விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க. முந்தி இருந்த இதெல்லாம் மறந்து போயிட்டு போறாங்க. அதுல அந்த லிங்கோட போனா வரும். அப்போ அதுல கிடக்குற பெட்ரோல் தான் அடிக்கலாமோ? அவளை அந்த அடிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு உங்களை கிள்ளஞ்சி போய் வாரன்னு சொன்னால் முடிஞ்சிருமே பெட்ரோல் போகலாம். பிறகு அடுத்த நாள் பிறகு திருப்பி மாற்றி திருப்பி அடுத்த அந்த அவர் சொன்ன மாதிரி நீங்கள் போற இடங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, இரவு படக்கலாம், அப்படித்தான் இருக்க போகுது நிலைமையிலான வரும். அடுத்த இன்னொன்று சொல்லிக்கணும் பார்த்தீங்களா? ஆனால் சரியான குழப்பம் பெருமைடாப்பா. இந்த பஸ் ஓடுறவங்க, இந்த பள்ளிக்கூட வேனுங்கள், அதில் ஓடுறவங்க பஸ் எல்லாம் குழப்பம். நான் அங்கால பக்கம் அந்த சிங்கள ஏரியா பக்கம் ஒரு இடத்த போட்டு வந்தேன். பெல்பதுலன்ற இடத்துக்கு. பெல்பதுல அங்க போட்டு வேற அங்க ஒரே சனம் உண்டா ஜனம், அப்படி ஜனம். பஸ் ஒரே பஸ் தான் ஓடுது. அங்க அப்படி சும்மா அடைஞ்சு கொண்டுதான் வந்தவன். டீசலும் பிரச்சனை, ஒன்றும் செய்யல. அதுல எல்லாம் பெரிய சிக்கல் பாட. நான் எங்களுக்கு கதைக்க மேலாத என்ன சிங்களத்தான். அது நீ நாங்க சிங்களம். நாங்க என்ன தெரிஞ்ச வீட்டுக்காரர் ஒரு ஆள் இருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சாக்கோ அவரை பார்த்து கொஞ்சம் பெட்ரோலை அடிச்சு கொண்டு வருவோம் கொண்டு போனேன். இல்லாட்டி சொந்தக்காரர் யாரும் இருக்கணும் சிங்கள பக்கக்காரர் திரும்பில. நாங்க சிங்கள ஏரியாக்குள்ள நீ சும்மா விடாத கதைய. என்ன வேற இப்ப நாட்டு நிலவரங்கள் என்ன கிடக்கடாப்பா? சரியான வெயில் என்னடா, தொண்டை கண்டையெல்லாம் அடைஞ்சு போச்சு. சரியான வெயில். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யலாமே. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோமோ? அதென்ன வீட்டுல இருந்த வாரே வேலை. இந்த இவர் சொல்லி இருக்கிறாரு, ஜனாதிபதி சொல்லி இருக்கிறாரு. வீட்டுல இருந்து நான் நினைக்கிறேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிக்கே என்னமோ பின்னுக்கு இருக்குது. ஒன்று வந்து பெரிய பொருளாதார இருக்கல் வரப்போகுது. இப்போ சாதாரண வாங்கினா பெட்ரோல் இருக்குது. பெட்ரோலை தாண்டி சாப்பிட ஜாமான் வேணும், அதை யோசிக்கணும். அடுத்தது என்ன குண்டை கிண்ட போட போறாங்களோன்னு யோசிச்சேன். அப்படியும் யோசிக்கணும். ஏனென்றால் எல்லாரும் வீட்டுக்கு இருக்குன்ற மாதிரி என்ன முந்தைய சட்டம் கொண்டு வந்தாங்க 6 மணிக்கு பிறகு வலிக்கிற கூடாதுன்ற மாதிரி. அதே மாதிரி இது ஒன்று தானா கேபியோட மாதிரி கொண்டு ஒன்று போடுவாங்க. மனதியால கணக்குல நிற்கிறது. அது இப்போ இந்த இதுல பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வேற வந்தா கமெண்ட் பண்ணுங்க.
அவசரமா அங்க வெளிக்கிட்டா அவ்வளவு வானம் போய் முடியாதான் முந்தி டியூஷன்கள் நாங்கள் போய் படிக்க பெண் வேண்டாம் நாங்கள் ஒரு ஒழுங்கேக்க போய் நின்று வந்தாங்கடா. அப்ப அதான் அடுத்த வந்து இந்த கியூஆர்ன்னு அறிவிச்சதான் தாமதம். முதல் சொன்னாங்க அடுத்த நாள் காலம்புரையண்டு, பிறகு மதியத்தோட இருந்தே வருதுன்னாங்க. செனமண்டா அப்படி செனமண்டா ஐயோ பெரிய உங்க பாதுகாப்பெல்லாம் போட்டுருக்கலாங்களா? அதுதான் நான் இந்த டீசெண்டா வலிக்கிட்டு போனான். சும்மா அந்த சரங்களோட கியூஆர் வாங்க போக தஜ்ஜலம் என்ன தீவிரவாதியாக மட்டும் பிடிச்சி மடக்கி விட்டுருவாங்க. அந்த மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி டீசெண்டா வலிக்கிட்டு இந்த பைய கொண்டு போறீங்க. வேற சாப்பாடுகள் தண்ணிகள் எல்லாம் சும்மா வாடா கொண்டு போற அங்கனுக்கு எங்க வேண்டி சாப்பிடுங்க. அடுத்து சாப்பாடு பாசல் எல்லாம் பிள்ளை கூடிட்டு நல்ல காலமா நான் கட்டி கொண்டு போனா அஞ்சு ஒரு வாசலாக மத்தியானம் சாப்பிடுவோம் மனசு இங்கே போட்டால். சரி, அதுக்கு இப்ப நெருக்கடிகளை தவிர்க்கவே கியூஆர் முறையை அறிமுகப்படுத்தினோம் பிமல் ரத்னாக சொல்லி அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாத்தியோ உங்கள் இந்த கள்ள வேலை செய்கிறேன் ஏதாவது கள்ள வேலை என்று சொன்னால் டக்குன்னு ஏதாவது முக்கியமான விஷயத்தை உடைச்சி விட வேணும். அதே மாதிரி கியூஆர் நடைமுறைப்படுத்த போறோம்ன்றத பரபரப்பா மக்கள் பேசுவினும் தென் உங்கள்கிட்ட இல்லையோன்னு கதைப்பினுன்றதுக்கா மாகாண சபை தேர்தலில் நாங்கள் வைக்க போறோம் இன்னொரு வடியை தூக்கி போட்டிருக்கிறார். அப்ப அந்த வடிக்கு இந்த வடி சமாளிக்கப்பட்டுருமல்லோ. அதுக்காக இந்த சமாளிப்பு கேஸ் உங்கள் கெட்டிக்காரன் அதுக்கு என்ன நாசுக்கா என்ன சொல்லியிருக்க வேண்டாம், வடக்கு கிழக்கு மக்கள் கூறும் ஆட்சியை வழங்குவது எமது கடமை முன்னே நாள் சபாநாயகர் கரு எடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நீங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் உண்மையாவே விரும்புகிற ஆட்சி என்று சொன்னால் அவங்க தங்கள போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தங்களுக்கு வேணும். இதுதான் ரெண்டு தான் நாங்கள் கேட்கறது. உடனே கொடுக்குற மாதிரி தான் கதைப்பாங்க. இவேண்ட வெடியல் கதையல் அம்மா இல்ல சுற்றுலாத்துறை சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த முறை வடக்குக்கு நிறைய நிதி ஒதுக்குன்னு சொல்லி இருக்கிறானே சொல்லி இருக்கணுமா இல்லையோ? அப்ப சொன்னவே அப்போ வடக்கு மாகாண சபை ஆளுநர் தலைமையில அது எப்படியும் போகும். இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்க்கணும். இப்போ கடந்த காலங்களில் இவே சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் செலவழிக்கப்பட்ட நிதிகள் அந்த சுற்றுலாத்துறை மையங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்றதை இவை போய் பார்க்கணும். முதல் இவர் செஞ்ச என்ன வேலை பார்க்கணும். பிரஜைகள் குழு என்ற ஒரு குழுவடாப்பா பிரஜாசக்தி வந்து பிரஜைகள் குழு என்ற ஒரு குழு இருக்கு. படித்த மேனேஜர் எல்லாம் அதில் இருக்கிறாங்க. அந்த குழு வந்து யாழ்ப்பாணத்தில் அப்போ அவங்கள ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. 13 சுற்றுலா மையங்கள் தோல்வி, ப்ரொஜெக்ட் தோல்வி அடிச்சிட்டாங்க. அப்ப அவை வெளியிட்டு இருக்கணும். இந்த 13 வந்து எங்கட வேதநாயகம் தலைமையில் தான் நிதி ஒதுக்கீடு நடந்திருக்குதான். அப்ப நடந்த நிதி ஒதுக்கீடே சரியான முறையில செய்ய முடியாத இவர்கள் இப்ப சுற்றுலாத்துறைக்கு ஒதுக்குற காசை என்னண்டிவே சரியான முறையில செலவழிப்பினும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு ஆரிய சக்கரவர்த்திகள் குளம் அது என்னடா சுலபம், அது தனிப்பட்ட நிதி ஒதுக்கீட்டுல கொடுத்தது. இது அரச நிதியடா. அரச நிதி அணியாம உண்மையிலே தனிப்பட்ட நிதி என்றாலும்னா அதுக்குள்ள ஏதோ வேலை செஞ்சபடியா தான் குளம் அப்படியே உப்புறப்படுத்தி போய் கிடக்கு. என்ன சொல்லலாம், தனிப்பட்ட நிதி என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபருக்கு தான் கணக்கு காட்டணும். அது 2வது பிரச்சனை. முதலாவது பிரச்சனை என்று சொன்னால் பொது நிதியை எடுத்து இப்படி வீண்விரியம் செஞ்சால் இப்ப அரசாங்கம் என்ன சொல்லும், இந்த வடக்குக்கு நாங்கள் இவ்வளவு தந்திருக்கிறோம் கடந்த காலங்களில், ஆனா ஜனத்துக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றா எல்லாம் ஃபெயிலியர் ப்ரொடக்ட். அங்க இதை கட்டுறோம், இங்கே இதை கட்டுறோம், சுற்றுலாத்துறைக்கு அங்க காபரை கட்டுறோம், இங்கே ஐயோ இந்த போட்டுகள் அதில் வாங்கி எல்லாம் நாசமாக்கி போட்டாங்க. அடுத்த இந்த இலங்கை இந்திய இந்த படகு திட்டம் வந்து காங்கேசன் துறையில இருந்தாங்க நாகப்பட்டினத்துக்கு சிலவனை காத்தடிச்சா இதுக்குள்ள காத்தடிச்சா லீவு டிஷ்யூ பேப்பர் பட்டமேத்துற மாதிரி இந்த லஞ்சி டீச்சர் சீட்ல பட்டமேத்துவாங்க. அந்த பட்டம் கொஞ்சம் லேசா அப்படி இப்படி பறந்தா லீவு கப்பலுக்கு. ஆபீஸ்லயே சில பேர் இருக்கிறாங்களா வீட்டை காத்தடிக்கிறா வீட்டை காத்தடிச்சு ஓடு காலண்டு லீவ் எடுத்துட்டு வரேன் அப்படி இருக்கிறாங்களா? காத்தடிக்கிறோட படகுக்கு லீவு என்ன செய்யறது? உண்மையிலேயே இந்த இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இந்த எங்கட விவசாயத்துறை இருக்குல்ல, உர நெருக்கடி காரணமா பாரிய சிக்கல்ல மூடி இருக்கிறான். அதாலதான் நீ பாத்தீங்கன்றால் 85% உர கொள்வனவு அதாலதான் ஒவ்வொரு நாடுகளும் செய்கிறது. இது நான் ஏற்கனவே ஒரு இடத்துல கதைச்சினான்டா சரியோ. இப்ப சனம் ஓடுதலும் பெருசா எடுக்கல. இப்ப பேர் உர விநியோகம் எல்லா நாடுகளிலும், இலங்கையில மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லையும் பிரச்சனை போது. அதை விட இந்த ஹோர்முஸ் நீரிழிய
அமெரிக்காவுக்கு கூட அதால எரிசக்தியில் எரிபொருளை விடாத நீரிணையை இந்தியாக்காக திறந்து விட்டுருக்காங்க. இந்தியாக்காக. ஆனா என்னென்னா இந்தியா கொஞ்சம் சப்போர்ட் குறைவா இருந்தது. இந்த ஈரான் கப்பலை பாதுகாத்திருக்க வேண்டியது அதான். ஆனா இந்தியா அந்த சப்போர்ட் செய்யல. அது டீலடாப்பா. இப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த கப்பலை காப்பாற்றி தந்தா சரிதானே, ஒரு இலங்கைக்கு அடிக்கிறேன் 2 இலங்கை அடிச்சு இதான் திருப்பி விட்டா இந்தியா தானேடாப்பா. சரி, அது இந்திய ஊடகங்கள் நீ பார்க்க மாட்டேன். இந்த ஏஐ படத்தை வச்சுக்கொண்டு அந்த சீறி கொண்டு வருகிறது சிங்கம் உலக நாடுகளை தாண்டி வருகிறது அது இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு பாட்டம் போட்டு அடிச்சு தள்ளி கொண்டு என்ன சில ஒபிசியல் நியூஸ் மீடியாக்களே ஒரு கொசிப்ஸ் வதந்தி பெறப்போற ஒரு நியூஸ் மீடியாக்களா வந்து கொண்டிருக்குது. இது மேலடாப்பா அன்றைக்கு இவங்க மனுஷன் ஒரு கை வைத்தியம் ஒன்று செஞ்சிருந்தது கஷாயம் அந்த மாதிரி சாமான் இந்த வெயில்கள் அது எழுதலன்னு சொன்னால் 12 மணி வெயிலுக்கு இஞ்சாலே மங்காலே மிஞ்சாலே ஈசல் பறக்கிற மாதிரி இப்படி மேல வேறும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாப்போம். நல்ல எலுமிச்சம் சாறு இருக்குல்ல பொத்துல குளிச்சுட்டு சொட்டு உப்பும் போட்டு குடிச்சு கொண்டு வாங்க. கையில் எந்த நேரம் வச்சிருங்க. அப்படி இல்லாட்டிக்கு நெல்லிக்காய் இருக்குல்ல 2-3 துண்டா வட்டி போட்டு தண்ணிக்குள்ள போத்துல போட்டு குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இந்த இருமல சளி எல்லாம் பறக்கும். அவன் நெல்லிக்காய் அறியணும் தண்ணியை குடிச்சு வந்தா நெல்லிக்காய் சாப்பிடலாம். அதை விடுங்கண்ணா. என்னடா இன்னொரு பிரச்சனை உண்டாங்க நாட்டில் போய் கொண்டிருக்கு. இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறையை நிவர்த்திக்கிறதுக்கான ஏற்பாடு ஒன்று செஞ்சிருக்கிறோம். சரி, என்ன பிரச்சனை, ஏற்கனவே லஞ்ச ஊழல் ஆக்களை பிடிக்க போறோம்னு சொல்லி இந்த உகண்டாவில் இருக்க பணத்தை கொண்டு வர்றோம்னு ஒரு டீமை பிடிச்சாங்க. சரியா, அடுத்தது இந்த இதுல ஊழல் நடந்துட்டு இதுல இந்த எங்க பச்சை லைட்ல ஊழல் நடந்துட்டு கொஞ்சம் பேர் பேர் லிஸ்ட் வெளியிட போறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. வெளியிட இல்ல இப்ப கடைசியா சொல்லி விசாரிக்க ஆக்கள் இல்லைன்னு சொல்லி ஆள் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். ஏற்பாடு செஞ்சா இப்ப இனி என்ன நடக்க போகுதுன்றது வந்து அடுத்த கட்டம் தான். இப்ப இன்னொரு விஷயம்டா, அரச உத்தியோகஸ்தர்கள் தங்களோட கடமையை சரியா செய்யணும் இல்லைன்ற ஒரு பல விமர்சனங்கள் பல நாட்களா இருக்குது. அப்ப இந்த அரச உத்தியோகஸ்தர்கள் சரியான முறையில் தங்களை வேலையை செய்யணும், அவையை கண்காணிக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் ஒரு இன்னொரு குழு அது ஒரு 150 பேரை கொண்டு ஒரு குழு சிறப்பு விசாரணை குழு கொண்டு அமைக்கிறதுக்கு விசாரணை அறிக்கைகள் வந்தோன்னா தீர்வுகள்லாம் இலங்கையில விசாரணை சம்பந்தமான வேலையில போறவங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கணும். உண்மைதான், வேலை இருக்காது. அப்படித்தான் இவங்களுக்கு தான் நிறைய வேலை கொடுக்கும். அந்த இன்னொரு பாவப்பட்ட விஷயம் ஒன்று நடந்திருக்குன்னு நேற்று காக்கத்தீவு குப்பமேட்டுல திருப்பி அது கொளுத்தி விட்டாங்களோ அல்லது தண்டவாட்டில் ஒன்று வந்து கொளுத்தி விட்டாங்கன்னு கேட்குறாங்க. மற்றது தண்டவாட்டில் தீ பெறாது 2 பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்காங்க. தண்டவாட்டில் என்னன்றா தீ பெறவும் அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்டவாட்டில் அந்த உராய்வுகள் ஏற்படைக்கதான் தீ பெறவின்ற அதையும் பெறுது. என்னண்டா மலக்கழிவுகளும் கொண்டு போய் கொட்டி ஒரு தொகையா கொட்டி கொண்டு இருக்கிறாங்களா. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. பாவங்கள் அங்கே இருக்கிற சுத்திகரிப்பு நிலையம் தாங்கள் வச்சிருக்கணும் காக்கதீவில் 2 தினம் போய் அப்போ சுத்திகரிப்பு நிலையத்துக்குள்ள கொட்டி போட்டு அதான் சுத்திகரிப்பு மாநகர சபை உறுப்பினர்களோட காய்ச்சன். இப்போ நான் இந்த மலக்கழிவுகள் எல்லாம் சுத்திகரிச்சு தானே போடுறாங்கன்னு சொல்லி சுத்திகரிக்கணும். என்ன சுத்திகரிக்கிறதுக்கு என்ன கெமிக்கல் வாங்கினும் என்ற பிறகு எடுத்து காட்டுங்க அப்படின்னா குளோரின் இவங்களை என்ன செய்யறாங்கடா, அதுக்கு மேல குளோரினை கொட்டி விட அப்படியே நைஸா கடல் கறந்து என்ன வருஷம் அதான் நடக்குது. என்ன பிரச்சனைன்னா உண்மையில முதல்ல வந்து அரியால சனம் வந்து நின்றதை பாராட்டணும். உண்மையில அரசியல் கலப்பன்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த நேரம் வந்து இந்த கதை கேள இப்ப பேர் விடாதபடியா கொஞ்சம் இறுக்கமா இருந்தபடியா தான் கொஞ்சம் நேர்மையான ஒரு அரசியல் கலப்பண்டு இல்லையா அப்ப காய்ச்சவங்க அப்படி இல்லையாடாப்பா. நீங்கள் சமூகத்துல யார் அதுக்கு முன்னுக்கு தலைநூண்டி செய்யறானோ பிரச்சனையை கூட பாக்குறானோ அவன் உடனே நடக்கணும்னு சொல்லி இவன் அந்த அரசியல் கட்சி இவர் அந்த குப்பை பிரச்சனைக்கு கடைசியா இந்த கயந்திரமாருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பேரே நீதிமன்றத்தில் கொடுத்து விட்டாங்க. இவர் அந்த சும்மாவா தவிர அதுட்டே போராட்டம் பண்ணோன்னா இல்லாடா போறதானே அதுல வந்து அந்த பேரை கொடுத்து விட்டாங்க. இவர் ஒருங்கிணைஞ்சேண்டு உண்மையிலே இந்த சைக்கிள் இருக்கிறதே சில பேருக்கு இந்த போராட்டம் பேருக்கா தெரியும். அதுக்கு சைக்கிள் போராடுறதுக்கு இங்க கனவேருக்கு நேரம் இல்லை. போராட நேரம் இருக்கிறவங்க வந்து போராடுறாங்க. நீயும் போராட நேரம் இருந்தா போய் போராடு தம்பி. அடுத்த வந்து இந்த தென்கடல் இருக்குதானே, தென்கடல்ல வந்து போத வஸ்து அதிகரிச்சிருக்கு.
அது ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப வந்துருக்கு. அப்படி அங்க அதிகரிச்சா அடுத்த கட்டம் வடகடல்லாம். வடகடல்ல சுத்தி இயல்பா கொண்டல்லாமண்டா யோசிச்சு பாருங்க. பெரிய விசாரணை ஆணைக்குழு நடத்துறாங்க, மற்றும் இல்லாம ஆக்கள் பாதுகாப்பு கூட்டிடுறாங்கன்னா இதெல்லாம் இங்க இருந்து வருது. இது என்ன தெரியாமையா வருது? இது என்ன இதெல்லாம் உலக நாடுகள் திணிக்கிற விஷயம்டா. இது ஒன்றும் செய்யலாது, கட்டுப்படுத்தலாம். ஒரு மாஃபியா மாதிரி அங்க அதுவும் ஒரு மாஃபியா தான். உலக நாடுகள் திணிக்கிற விஷயங்கள் அது ஒரு பக்கம் நடந்து போய்கொண்டான் இருக்கும். எங்கட இளைஞர்கள் எங்கட பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனமா வச்சிருக்கணும், பாவிக்காம வச்சிருக்கணும். அதை இப்பயே சொல்றாடாப்ப, ஆனா அது கஷ்டமடா. ஒரு 16-17 வயசு வந்த அப்புறம் ஒரு கிளியிலுப்பு போட்டு எல்லாருக்கும் எனக்கும் இந்ததான் உங்களுக்கும் இந்ததான். அந்த கிளியிலுப்பு பழமையா கட்டளமை பருவத்துல வார கிளியிலுப்பு தான். அதை கடந்து வரணும்னா பெற்றோர்கள் உண்மையா இருக்கமா இருக்கணும். பெற்றோர்கள் அவங்களோட சமூகம், ஆசிரியர் மேல இப்பத்த ஆசிரியர் மேல இருக்கிறாங்க. அங்க வகுப்பறையில செல்ஃபி எடுத்து போடுறாங்க சேர்ந்து. அப்ப என்ன செய்யறடா? ஆசிரியர் அடிக்கக்கூடாது வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா மரியாதையை குறைச்சி விட்டுறாங்களா? ஆசிரியருக்கு மரியாதையை குறைச்சி விட்டாங்க. இப்ப எல்லாம் ஆன்லைன் கிளாஸுகள்ல பாத்திமார் தாங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். விளம்பரம்ன்றது ஒரு தொழில் தான். ஆனா அதை இவங்க ஒரு பெரிய தொழிலாவே மாத்திட்டாங்க, ஒரு சேவையை ஒரு தொழிலாவே மாத்திட்டாங்க. ஒன்றும் செய்யலாம் தான். போட்டி வந்து மூக்கு முறை அடிச்சு கொண்டிருக்கடாப்பா. சரி, நீங்கள் கியூஆர் அனுப்பிடுறேன். கியூஆர் போகாம ஆஸ்பத்திரி போங்க. அதான் நான் எல்லாம் வலிக்கிட்ட தானே. இனி உங்க சரத்தை மாத்தி கொண்டு வழியே நாங்களும் இனி பேக்ரோம் போம் தானே. சைக்கிள் கொண்டு நீங்க சைக்கிள் கடையில விட்டாலே என்ன சைக்கிள் அடிக்கலாம். சைக்கிளை விட்டாங்க, சைக்கிளை பூட்டி போட்டு கடையை பூட்டி போட்டு உள்ளுக்கு இருந்து பேக்ரோம் போம். சரி போட்டு வாங்க. நான் மருந்தளவில் என்னன்னு பாக்குறேன். ஐயோ